நம்மிடையே அந்த ஓட்டுநர் இருக்கிறார், அவரிடமே பேசுவோம். உங்க பேர் என்ன, எத்தனை வருஷமா இந்த பணியில இருக்கிறீங்க, என்ன நடந்தது? பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தினோம் சார். நிறுத்தினா அது டயரு காற்று கம்மியாகிற மாதிரி அப்படியே மொல்லமாக இறங்குது. பஸ் இறங்கிச்சு. இறங்கிட்டு பேசஞ்சரை பார்த்தா பேசஞ்சரை எல்லாரையும் இறங்க சொல்லிட்டேன். 35 பேரும் எல்லாரையும் இறக்கி விட்டேன். இறக்கிட்டோம். பக்கத்தில் வந்த காரும் அது என்னுடைய டேமேஜை பார்த்து அதுவும் இறங்கிச்சு. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஏதாவது இது போல விபத்துகள் நடைபெற்றிருக்கா, இல்லை உங்க கூட வந்தவங்களுக்கு யாருக்காவது காயம் வந்திருக்கா? இது இந்த வண்டியில் வந்தவங்களுக்கு யாருக்கும் அடிமை காயமாக எதுவும் கிடையாது. உங்க கூட இன்னொரு விபத்தான காரும் கூட வந்து விழுந்திருக்கு, அது என்னாச்சு? அவருக்கு அது அவரும் டிரைவர் வந்துட்டா எகிரிக்கிட்டார் சார். நீங்க அவர் கூட வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது நீங்க அந்த சம்பவத்தை பார்த்துருக்கீங்க, என்ன ஆச்சு அது போல? இதுக்கு போல என்ன ஆச்சு புரியலங்க. நீங்க கூட வந்திருக்கீங்க, கண்டக்டர், உங்க பேர் என்ன ஆச்சு? என் பேர் ரமேஷ், கண்டக்டர் அந்த வண்டி 25 டிரைவர் வண்டி இறங்கும் போது எல்லாரையும் இறங்க வண்டி ஒரு மாதிரி டெப்த்தில் இறங்குதுன்னாரு. எல்லாரும் இறங்குனாங்க, கூட எல்லாரையும் சேஃபாக இறக்கி விட்டுட்டோம். வேற ஒன்றும் இல்லை. எங்க இருந்து வந்தது இந்த பஸ், எத்தனை மணிக்கு எடுத்துருக்கீங்க? அண்ணா ஸ்கொயர்லேருந்து 1:35 எடுத்து வடபழனி போயின்னு இருக்கோம். அப்போ கரெக்டாக இங்கே 2:10 இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவம் வந்தது. பஸ் ரன்னிங்ல இருந்ததா? இல்லைங்க, ஸ்டாப்பிங்ல நிற்கும் போது. எத்தனை வருஷமா நீங்க இந்த பணியில? நான் 24 வருஷமா வேலை செய்கிறேங்க. இந்த விபத்தின் பொழுது யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. பேருந்து நிறுத்தத்தில் இருந்து நாங்கள் வண்டியை எடுக்கும் பொழுதுதான் இந்த விபத்தானது நடைபெற்று இருப்பதாக ஓட்டுநரும் நடத்துனரும் தெரிவித்திருக்கிறார்கள்.